வெல்கம் டு மகுடம் படிப்புக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம பழமொழி நானூறுல இன்னைக்கும் 10 பாத்திரலாம். ஓகேவா? அறிவு ஆடை போன்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுலயே பாருங்க, அறிவு ஆடை ஆடை மாதிரி அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. எப்படி ஒரு மனுஷனுக்கு ஆடை மேண்டிட்ரியோ அந்த மாதிரி அறிவும் மேண்டிட்ரின்னு சொல்லி ஆடையோட கம்பேர் பண்றாங்க. ஓகேவா? நம்ம என்னதான் நம்ம பொலிவு பெற இங்கிருந்து பாருங்க, நான் சொல்றதை மட்டும் பார்த்துட்டு ஜஸ்ட் அந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு லைனை லிங்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதுமானது. ஓகேவா? நம்ம என்னதான் பொலிவு பெறனா, நம்ம என்னதான் அழகு பெற அந்த ஆடை மேல இந்த ஆபரணங்கள் போட்டாலும், பொண்ணு போட்டாலும், சந்தனம், மாலை இப்படின்னு நம்மளை டெக்கரேட் பண்ணிக்கிறோமோ, அதெல்லாம் நம்ம உடுத்தும் ஆடைக்கு பின்னரே. அதெல்லாம் நம்ம போடுற ட்ரெஸ்ஸுக்கு அப்புறம் தான். இதுதான் மேண்டிட்ரி. ஆடை தான் மேண்டிட்ரி. அந்த மாதிரி ஒருத்தனுக்கு அறிவு தான் மேண்டிட்ரிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் சுருக்கமா சொல்லிட்டேன். ஓகேவா? உள்ள படிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு அதான் இருக்கும். ஓகேவா? இங்க பாருங்க, அணி எல்லாம் ஆடையின் பின்னுன்னு போட்டிருக்காங்க. அணினா நம்ம போடுற அணிகலன்கள், நகைகள். ஓகேவா? அதெல்லாம் ஆடைக்கு பின்னாடி தான். ஆடை தான் ஃபர்ஸ்ட். அந்த மாதிரி ஒருத்தனுக்கு அறிவு தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் நான் சிம்பிளா சொல்லிட்டேன். ஆடையின் மேல் அணிகளையும் அணியின் அழகு தரும். அதுபோல அறிவுடைமையின் மேல் பிற செல்வங்களும் சேரின் பயன் தரும். அந்த மாதிரி அறிவுடையவங்களுக்கு மேல சேர்ற பிற செல்வங்களும் அவனுக்கு பயன் தரும். அது இல்லைன்னா அவனுக்கு பயன் தராது. இன்றேல் பயன் தருவது இல்லை. இல்லைன்னா அவன் ஆடையே இல்லாத மாதிரி. அதுக்கு மேல அவன் அணிகலன்கள் போட்டுக்கிட்டாலும், என்ன நகைகள் போட்டுக்கிட்டாலும் அது அவனுக்கு அழகு தராது. ஓகேவா? ஆடை இருக்கு, சரி. அறிவும் ஆடையும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்ல வராங்க. ஓகேவா? அணி எல்லாம் ஆடையின் பின் என்பது பழமொழி. ஓகேவா? இப்போ நம்ம இதை லிங்க் பண்ணிக்கணும். அறிவு ஆடை போன்றது அப்படின்னு சொல்றாங்க. ஹெட்டிங் நான் இங்க எழுதிட்டேன். நம்ம வீட்டுல கேட்பாங்களே, அறிவு இருக்கா, இந்த ஆடை போய் யாராச்சும் வாங்குவாங்களா? இங்கே பாருங்க, அறிவினால். அறிவு இருக்கிறவன் இந்த மாதிரி ஒன்று வீட்டுல திட்டுறதா ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அறிவு இருக்கா, இந்த மாதிரி ஆடை யாராச்சும் எடுப்பாங்களா? அறிவுன்னு ஒண்ணு இருந்திருந்தா இந்த மாதிரி ஆடை நீ எடுத்திருப்பியாடான்னு சொல்லி நம்ம ஆடை எடுத்துட்டு வந்த பின்னாடி நம்மளை திட்டுவாங்க. ஞாபகம் இருக்குங்களா? இப்ப நம்ம வீட்டுல நான் போய் ட்ரெஸ் எடுக்க போறேன்னு போய் எடுத்துட்டு வருவோம். பண்டிகைக்கெல்லாம் போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வருவோம். வந்தோடனே என்ன சொல்லுவாங்க? அறிவு இருக்கும், இந்த ஆடை என்ன நல்லா இருக்கு, ஆடைன்னா ட்ரெஸ் தானே. இந்த அறிவு இருக்கிறவன் இந்த ஆடை எடுப்பானா? அறிவு இருக்கிறவன் இந்த மாதிரி ஒன்று எடுப்பானா? இந்த மாதிரி ஒன்று எடுப்பானான்னு சொல்லி ஆடை எடுத்துட்டு வந்த பின்னாடி திட்டுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மூணுமே லிங்க் ஆயிரும். ஓகேவா? ஈஸியா நம்ம தமிழுக்கு ஸ்பெஷலாக ஒரு பேட்ச் கொண்டு போயிட்டு இருக்கோம். சங்க தமிழ் பேட்ச்னு சொல்லி அவுட் சோர்ஸ் பேட்ச். வெறுமே அவுட் சோர்ஸை மட்டும் நல்லா டீப்பாக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம். தரவாக தெளிவாக எல்லாமே இமேஜ் ப்ளஸ் ஷார்ட்கட்டோட தான். மொத்தம் 13 மனப்பாட பகுதிகள் வரும். என்னென்ன? குறில் நெடில் வேறுபாடு, மயங்கொலி, சொற்பொருள், அப்புறம் பழமொழி நானூறு, பழமொழிகள், மரபு தமிழ், இந்த மாதிரி டோட்டலாக கலை சொல், இந்த மாதிரி 13 டாபிக்ஸை நம்ம எடுத்து ஈஸியாக ஒரு 12 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரு வீடியோ அழகாக நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக படிக்கிற மாதிரி நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். நீங்கள் கேட்டாலே போதும், உங்களால் 100% ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே. ப்ளஸ் நமக்கு புது கான்செப்ட் என்னன்னா, இமேஜ் ப்ளஸ் ஷார்ட்கட். ஒரு டைம் பார்த்தாலே உங்களால் ஈஸியாக ரீகால் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்ம ரிசர்ச் பண்ணி தான் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் கிளாஸஸ். பேட்சோட ஃபீ ஆக்சுவல் ஃபீ 1200. இப்போ நம்ம ஆஃபராக போயிட்டு இருக்கனால ஆஃபர் ப்ரைஸ் 600. ஒரு 4 days ஆஃபர் இருக்கும். குயிக்காக ஜாயின் பண்ணிக்கிங்க. ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணி நம்மளோட ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். குயிக்காகவும் படிச்சுக்கலாம். நான் கீழே டெமோ கிளாஸஸும் ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் பேட்ச் டீடைல்ஸு, பேட்ச் ஸ்கெடியூலு எல்லாமே வைக்கிறேன். உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நான் கீழே கான்டாக்ட் நம்பரும் வைக்கிறேன். நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து அம்புக்காரனின் வாயின்னு சொல்லி நமக்கு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த நன்மை தீமை தெரிஞ்சு நடக்காதவன் ஏதாவது சொல்றான், வாய் தவறி அவன் சொல்றான்னு வச்சுக்கோங்க, திறமையில்லாத சொற்களை சொல்றான்னா அதை நம்ம கேட்க நேர்ந்தால், அதை கேட்கிற சுச்சுவேஷன் வந்தா அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா, அதை நம்ம பொருட்படுத்தாம வந்துடணும். அதை விட்டுட்டு அவன் வாயை அடக்கிறதுக்கு நம்ம போனோம் அப்படின்னா அது எது போல அப்படின்னு சொல்ல வராங்கன்னா, ஊரோட ஒரு பொது இடம் இருக்குன்னு வச்சுங்களேன், அதை நான் தாப்பால் போட்டு வைக்க முடியுமா? அதை நான் பூட்டு போட்டு வைக்க முடியுமா? அந்த மாதிரி அதை ட்ரை பண்றாங்கல்ல. இப்போ அந்த நன்மை தீமை தெரியாதவன் நம்மளை திட்டுறான், ஏதாச்சும் சொல்றான், அவன் பேச தெரியாம பேசுறான்னா அவனை போய் நம்ம அடக்க போறோம்ல, அந்த போறதை கம்பேர் பண்ணி சொல்றாங்க. அந்த ஊரோட பொது இடத்தை நம்ம பூட்டு போட்டு வைக்க முடியுமா? அந்த மாதிரிதான். அதனால நம்ம கண்டுக்காம விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணி சொல்றாங்க. ஓகேவா? ஊர் பொது இடத்தை தாளிட்டு வைக்க முயன்றவர்கள் போல் அறியாமை உடையவர்கள் ஆவார். நம்ம போய் சொல்றவன் தான் முட்டாளாகும். ஓகேவா? ஊர் பொது இடத்தை தாளிட்டு போட முடியாது. நம்ம சொல்றவன் நம்ம தான் முட்டாளாவும். நம்ம தான் அம்பலப்பட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க பாருங்க, அம்பலம் தாள் கூட்டுவார். அம்பலம் அப்படின்னா அவமானம். அதை போய் நம்ம தாள் போட போனோம்னா, தாள் கூட்டுன்னு இருக்கு பாருங்க. நம்ம அந்த ஊரோட பொது இடத்தை போய் நம்ம தாள் கூட்டு போட போனோம்னா நம்ம தான் அம்பலப்பட்டு போவோம், நம்ம தான் அவமானப்பட்டு போவோம். அந்த மாதிரி நம்ம அமைதியா இருந்துக்கணும். ஓகேவா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. இங்க பாருங்க, தெரியாதவர் அப்படின்னு இருக்கு பாருங்க. தெரியாதவர்கிட்ட போய் வாய் கொடுத்து வம்பு இழுத்துக்க கூடாது. வம்புக்காரனின்னு இருக்கா, தெரியாதவன்கிட்ட போய் வாய் கொடுத்து வம்பு இழுத்துக்க கூடாது. நம்ம கடைசியில் என்ன ஆகும்?
அம்பலப்பட்டு போவோம். அம்பலம் தாள் கூட்டுவார். ஓகேவா? அம்பலப்பட்டு போவோம். ஏன்னா தாள் போட போனா நம்ம தானே அம்பலப்பட்டு போவோம். அப்ப 3மே லிங்க் ஆயிடுச்சு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தாச்சு. அது போக நம்ம இதையும் பார்த்தாச்சு. அம்பலம் தாள் கூட்டுவாருங்கிறத இதையும் பார்த்தாச்சு. ஈஸி தான். ஓகேவா? இது பாருங்க. அன்பால் சாதிக்க வேண்டும். ஓகேவா? அன்பால ஒருத்தனை வந்து மகிழ்ச்சி அடைய செஞ்சு அவன் வழியிலேயே நம்ம போய் அவனால வர அந்த காரியத்தை வந்து நம்ம முடித்து கொள்ளணும். அதுதான் சிறந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? ஒருத்தன் அன்பால அடிச்சுட்டாண்டான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒருத்தன் அன்பால அவனை மகிழ வச்சு அவன் வழியிலேயே போய் அந்த காரியத்தை முடிக்க வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அது இல்லாம அவனை அப்பவே வற்புறுத்தி காரியத்தை முடித்து கொள்ளணும்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. அது தவறு அப்படிங்கிறாங்க. அது எதோட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா, ஒருத்தர் அந்த கன்று இருக்குல்ல, கன்று இப்போ வந்து பால் குடிக்க போச்சு அப்படின்னா பசுவோட மடியில அந்த பால் சுரக்கும். அப்படி சுரக்க வர டைம்ல நீ போய் அதை கறக்காம, ஓகேவா, கறந்து கொள்ளாமல் நீ போய் அதை கறக்காம அம்ப எய்து, அதாவது அம்பு விட்டு அந்த பசுவை கொன்னு பால் கறக்க முயல்வது போல ஒரு பேதையான செயல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஒருத்தன் அன்பால வந்து நீ பேசி அவனை மகிழ வச்சு அவன் வழியிலேயே போய் அவனை பிடிச்சி அவன்கிட்ட அந்த காரியத்தை முடிக்க வைக்கணும். அது இல்லாம நீ அவசரப்பட்டு இப்பவே வற்புறுத்த கூடாது. அது நீ பண்றது தவறு. அது எப்படின்னா, கன்று பால் குடிக்க போனா பசு மடியில வந்து பால் சுரக்கும். அந்த டைம்ல போய் நீ அம்பு விட்டு அந்த பசுவை வந்து கொன்னுட்டு பால் சுரக்கணும்னு நினைக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? இங்க பாருங்க, அம்பு விட்டு கறக்குன்னா கறக்கிறது, அம்பு விட்டுட்டு அப்புறம் கறக்க போற மாதிரி, மாடை கொன்னு நீ கறக்க போற மாதிரியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? அது தவறு, பேதை செயல் அப்படிங்கிறாங்க. நான் இதுக்கான அர்த்தத்தையும் சொல்லிட்டேன். ஓகேவா? இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? அன்பால் சாதிக்க வேண்டும். அன்பால் மேல இருக்கிறத நான் இங்கே எழுதிடுறேன். ஓகேவா? சாதிக்க, நான் மேல இருக்கிறத நான் இங்கே எழுதிட்டேன். அன்பால சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? அன்பின் நெகிழன் இருக்க, அன்பின் நெகிழனா அன்பால அவனை மகிழ வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? அன்பால அவனை மகிழ வச்சு நாம அந்த அன்பாலேயே சாதிக்க வேண்டும். ஹெட்டிங் வந்துருச்சா, லிங்க் ஆயிடுச்சா? அன்பால நெகிழ வச்சு நாம அன்பால சாதிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம அன்பு விட்டு கறக்கணுங்கிற அந்த நம்ம செயலை கறக்கணும்னு நினைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் 3 லிங்க் பண்ணிட்டேன். ஏன்னா எக்ஸாம்ல இதை கொடுத்து இதை கேட்கறாங்க, இதை கொடுத்து ஹெட்டிங்க கேட்கறாங்க. அதனால 3 லிங்க் பண்ணிட்டேன். ஓகேவா? அம்பு விட்டு நமக்கு எடுத்துடக்கூடாது. பாத்துங்க, இதை வச்சு இதை கேட்டாலும் நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அம்பு விட்டு கெடுத்துடக்கூடாது, அன்பாலதான் சாதிக்கணும். ஓகேவா? அன்பால மகிழ வைக்கணும், அன்பால சாதிக்கணும், அம்பு விட்டு கெடுத்துடக்கூடாது. அப்படியே 3 கோர்வையே சொல்லிட்டே இருங்க. நல்ல மைண்ட்ல நிற்கும். எப்படி கேட்டாலும் அடிப்போம். ஓகேவா? இனத்தை கொண்டே மதிப்பிடலாம். இது படிச்ச உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? இப்போ காட்டுல வந்து ஒரு முனிவர் இருக்காரு அப்படின்னா, அவர் காட்டுல முனிவர் இருக்காரு, அவர் தவம் செய்யறாருங்கிறக்காகவே அவர் நல்லவர்னு நினைச்சிடக்கூடாது. அவர் கீழே இருப்பாரு தெரியுமா, சீடர்கள், அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்த்து முனிவர் எப்படிப்பட்டவர் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? முனிவர் அப்படின்னாவே அவர் நல்லவர் நம்ம நினைச்சிடக்கூடாது. ஓகேவா? சீடர்கள் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு வச்சு இந்த முனிவர் எப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த தொண்டன் சரியா இருந்தா தலைவனும் சரியா இருப்பான், அந்த மாதிரி சொல்லுவாங்களே, அதைத்தான் இங்க சொல்லி இருக்காங்க. அந்த இனத்தை வச்சே நம்ம மதிப்பிடலாம், அதை தான் சொல்றாங்க. இந்த முனிவரை, சீடர்களை வச்சே நம்ம அந்த முனிவரை மதிப்பிடலாம் அப்படிங்கிறத இங்க சொல்ல வராங்க. ஈஸி தான். ஓகேவா? இனத்தை கொண்டே மதிப்பிடலாம். இதுக்குள்ள கதை தாங்க இருக்கும். நானே உங்களுக்கு கதை சொல்லிட்டேன். சும்மா ஒரு டைம் ஜஸ்ட் ரீட் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு போதுமானதுதான். ஓகேவா? இங்க பாருங்க, இனத்தை கொண்டே தன்மை அறிக என்று சொல்லி நல்லினம் தேர்தலில், அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இதோட மெயினான இந்த பழமொழி எதை வற்புறுத்துது அப்படின்னா, என்ன இப்படி கேட்டாலும் கேட்கலாம். நல்லினம் சேர்தலின் இன்றியமையை வற்புறுத்துகிறது, வற்புறுத்தப்பட்டது. நல்லவங்களோட சேர்றதோட இன்றியமையாததை இதை வற்புறுத்துது. நல்லவங்களோட கூட்டத்துலதான் இருக்கணுங்கிறத இது வற்புறுத்த வருதுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? அதான் அயலறியா ஆட்டுனா இல் அப்படின்னு சொல்லி பழமொழி சொல்றாங்க. நல்லா பாத்துங்க. ஓகேவா? இதுக்கு நான் எதுவும் லிங்க் பண்ணலைங்க, அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்க பாருங்க, முயறலே வேண்டா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. முனிவரை யானும் அயலறியா ஆட்டுனோ இல் இனத்தை கொண்டே மதிப்பிடலாம். 3 டக்குன்னு லிங்க் பண்ணிக்கங்க. ஓகேவா? நான் சொல்லிட்டேன், கதையை சொல்லிட்டேன், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இது பாருங்க, பயன் நோக்கி செய்வது உதவியாகாது. ஒரு பயனை நோக்கி நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? இப்போ ஒரு விஷயம் நம்ம ஒருத்தனுக்கு வந்து ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா, நாளைக்கு வந்து அவன் ஹெல்ப் பண்ணுவான், எனக்கு வந்து அடுத்த வருஷம் வந்து எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவான்னு நினைச்சு செய்யக்கூடாது. ஓகேவா? அது எது போல அப்படின்னா சொல்ல வராங்க பாருங்க, கம்பேர் பண்ணி சொல்றேன், நம்ம படிச்சுக்கணும். ஓகேவா? ஐரையாகிய சிறு மீனை, ஒரு சின்ன மீன், ஐர மீன், அந்த சின்ன மீனை தூண்டில போட்டுட்டு பெரிய மீனாகிய வரால் மீன் சொல்லுவாங்க. வரால் பெரிய மீனான வரால பிடிக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணி சொல்றாங்க. ஒருத்தண்ட வந்து நம்ம வந்து ஒரு உதவியை நோக்கி, இன்னைக்கு நம்ம செஞ்சா நாளைக்கு வரும், நாளானிக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுவான், எனக்கு இவன் இருக்கான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நினைச்சு செய்யக்கூடாது. அது எது போலன்னா, ஒரு தூண்டில்ல சின்ன மீனான ஐர மீனை போட்டுட்டு பெரிய மீனான வரால பிடிக்கிற மாதிரி அது வந்து
கம்பேர் பண்ணி ஒப்பிடுறாங்க. 2 டைம் நான் சொல்லிட்டேன். இதுதான் உள்ள கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம படிச்சுட்டு போகணும். ஓகேவா? இங்க பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க. சிறிய பொருளை கொடுத்துட்டு செய்த வினையால் கொடுத்துருக்காங்களா? சின்ன பொருளை கொடுத்துட்டு நாம பெரிய பொருள் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? சரி வந்து பயன் நோக்கி செய்யக்கூடாது. மெயினா அவங்க எதை வச்சு கரெக்டா சொல்ல வராங்கன்னா, சின்ன பொருளை வச்சு கொடுத்துட்டு நம்ம அப்ப பின்னாடி வந்து அந்த பெரிய பொருள் வருங்கிற மாதிரி நம்ம நினைச்சிடக்கூடாது. அது எப்படின்னா ஐரை விட்டு வரால வாங்குற மாதிரி, வரால பிடிக்கிற மாதிரி. இங்க இருக்கு பாருங்க, ஐரை விட்டுட்டு அந்த வரால் மீனை பிடிக்கிற மாதிரி. ஐரங்கிற சின்ன மீனை அப்ப வராலுங்கிற பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பயன் நோக்கி செய்வது உதவி ஆகாது. இங்க பாருங்க, இந்த மேல் 2 லைன் எப்படி லிங்க் பண்ணான்னா, சிறிய பொருளை கொடுத்துட்டு ஓகேவா பெரிய பொருள் வாங்குற மாதிரி. இங்க இருக்கு பாருங்க, சிறிய பொருள் கொடுத்துட்டு பெரிய பொருள். அப்ப ஐர மீன் சின்ன மீனை கொடுத்துட்டு விரால் மீன் பிடிக்கிற மாதிரி. அப்படியே கம்பேர் ஆகுதா? சின்ன பொருள் பெரிய பொருள். ஐர மீன் விரால் மீன். அங்க ஐர சின்னது, விரால் மீன் பெருசு. ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துட்டு சின்னது கொடுத்துட்டு பெருசு வாங்கணும்னு நினைச்சு நீ பயன் நோக்கி செய்யக்கூடாது. சின்னது கொடுத்துட்டு பெருசு வரும்னு சொல்லி பயன் நோக்கி செய்யக்கூடாது, உதவி ஆகாது. எல்லாமே லிங்க் ஆயிடுச்சா? ஓகேவா? சூப்பரா. நல்லதை உணர தீயவரால் முடியாது. அதாவது நல்லவரை கண்டுபிடிக்கிறது வந்து தீயவங்கனால முடியாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஒரு எக்குன்னா என்ன? இரும்பை வந்து ஒரு இரும்பால தான் கட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு நல்லவர்களின் நல்ல தன்மையை வந்து உணர வேண்டும்னா நம்மளும் நல்லவங்களா இருக்கணும். அவர்களை விட நல்லவர்களே அதனை முறையாக உணரக்கூடியவர்கள். ஒரு நல்லவர்னாலதான் இன்னொரு நல்லவரை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரு எக்குனாலதான் ஒரு எக்கை கட் பண்ண முடியுங்கிற மாதிரி நல்லவர்னாலதான் நல்லவரை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரு தீயவர் வந்து எப்போதும் ஒரு நல்லவர்களை உணர முடியாது. ஓகேவா? இன்னொன்னு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. வைரத்தை கொண்டுதான் வைரத்தை அறுக்க முடியும். வைரத்தை கொண்டுதான் வைரத்தை அறுக்க முடியும். அந்த மாதிரிதான் அந்த பழமொழி நினைக்க நல்ல தன்மை இல்லாதவர் கண்ணுக்கு நல்லவரும் தீயவராதான் தெரியவர். நல்ல தன்மையே என்கிட்ட இல்ல, நான் இன்னொரு நல்லவரை பார்த்தேன் அப்படின்னா அவர் செய்யற நல்லதும் எனக்கு தீமையாதான் தெரியும். அந்த மாதிரி சொல்ல வராங்க. ஓகேவா? அததான் இதுல வற்புறுத்தி இருக்காங்க. நல்ல தன்மையுடையவருடைய சிறப்ப இதுல வற்புறுத்தப்பட்டிருக்கு. இதை பாத்துங்க. அயிலாலே போல் அயல். இங்க பாருங்க, அயிலாலே இங்கே இருக்கு பாருங்க. அயிலாலே போல் அயல். அயல் இருக்கு பாருங்க. ஒண்ணு வச்சுதான் ஒண்ணு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரே தன்மை கொண்டவங்க தான் இன்னொரு தன்மை கொண்டவங்களை ஐடென்டிஃபை பண்ணும். இங்கே அயல் இருக்கு, இங்கே அயல் இருக்கு, ஒரே மாதிரி இருக்கா? ஓகேவா? அதேதான் இங்க பாருங்க. நல்லார் நல்லதை, இங்கேயும் நல்லதை உணர தீயவரால் முடியாது. ஓகேவா? இங்கேயும் நல்லார் நல்லதைன்னு வருது, இங்கேயும் உங்களுக்கு நல்லதை வருது. ஓகேவா? தீயவரால அது உணர முடியாது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இங்கேயும் ஒரே மாதிரி அயல் வருது. ஈஸியா 3 நம்ம லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ரிப்பீட்டடா பாருங்க, அப்பதான் ஞாபகம் வரும். ஒரே ஒரு விஷயம் வந்து நான் இந்த 15 இதுல சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா குரல் கொடுத்து கூட கேட்கறாங்க. இங்க பாருங்க, வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, பிறவெல்லாம் குறியன் தீர்ப்பை நீரது உடைத்து. பாருங்க, இந்த பழமொழி உணர்த்த வரும் குரல் என்னன்னு கூட கேட்பாங்க. இல்லைன்னா இந்த குரலை கொடுத்துட்டு இந்த குரல் உணர்த்த வரும் பழமொழி எதுன்னு கூட கேட்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரூப் 1 சைட்லயே இந்த மாதிரி தான் கேட்கறாங்க. நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி கேட்கலாம். இப்ப கேட்டதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. இப்ப கேட்டதை வச்சு படிக்கணும், நம்ம கேட்கறத வச்சு படிக்கணும். பாத்துக்குங்க, இந்த குரல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே? செய்பவனுக்குத்தான் வருத்தம் தெரியும். இதிலே படிச்சிருப்போம். ஓகேவா? இப்போ ஒரு பிசினஸ் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். அவனை நம்ம பார்த்தா என்ன சொல்லுவோம்? இவன் என்னடா பிசினஸ் பண்றான், இது என்ன, நான் என்ன ஈஸியா பண்ணிடுவேன், நான் வேலைக்கு போகாம பிசினஸ் பண்ணியிருந்தேன்னா நான் எங்கேயோ போயிருப்பேன். இவன் என்ன 4 நாள் பண்றான், 5 நாள் ஜாலியா இருக்கான் அப்படின்னு நம்ம பிசினஸ் பண்றவனை பார்த்து நம்ம சிரிக்கலாம். நம்ம இது ஈஸி தான் நினைக்கலாம். ஆனா பிசினஸ் பண்றவனை அவனோட கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். உள்ள இருக்கிறவன் அவன் தான். அவனோட கஷ்டம், அவன் எப்படி சமாளிக்கணும், என்ன ஸ்ட்ராட்டஜிங்கிறது அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்களே, அதை தான் இங்க சொல்ல வந்திருக்காங்க. செய்பவனுக்கு தான் வருத்தம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்திருக்காங்க. அதை வந்து எதோட நான் பிசினஸ் வச்சு சொல்லியிருக்கேன். இவங்க எதை வச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வட்டாடும் அரங்கம், வட்டாடுறாங்க, அது ஒரு டான்ஸ் இது பண்றாங்க. அரங்கினுள் தம் வட்டாடாமல் ஒதுங்கி பக்கத்திலே இருந்து பார்த்து கொண்டிருப்பவர் சிலர். அந்த வட்டாடுறவங்க வந்து சுத்தி அரங்கத்தில் உட்காந்து பாக்குறாங்க சில பேரு. வட்டாடும் போர் மிகவும் எளிதாகவே தோன்றும். சுத்தி உட்கார்ந்து பாக்குறவங்களுக்கு அது ஈஸியா தான் தெரியும். இது என்னடா ரொம்ப ஈஸி தான் தெரியும். ஆனா அந்த நுட்பத்தை அறிந்தவருக்கு அதோட நுட்பம், அந்த எப்படி ஆடணும், எப்படி நம்ம பண்ணணும், எப்படி ரியாக்ட் பண்ணணும், அந்த நுட்பத்தை அறிந்தவருக்கு அந்த உண்மையான நிலைமைகள் தோன்றும். ஓகேவா? நம்ம படிக்கிற நமக்கு தான் தெரியும் இது எவ்வளவு கஷ்டம், உள்ள எவ்வளவு இருக்குன்னு. வெளியே இருந்துட்டு இந்த எக்ஸாம் ஈஸி தானே, இந்த பாஸ் பண்ணிடலாம்லன்னு வெளியே இருந்து சொல்றவங்க தெரியாது. நம்ம தான் நுட்பம் தெரிஞ்சிருக்கும், நமக்கு தான் அந்த உண்மை நிலை தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அது போல அருகே இருந்து உண்மையான கருத்துக்களை சொன்னாலும் ஈடுபடும் செயலானது குறைபாடுடையதாக இருப்பதான அதன் தன்மையை அறியாதவன் அதனை செய்ய புகுந்தால் செயல் முற்று பெறாது அழிவடைதலும் உண்மையாகும். அந்த மாதிரி இப்ப ஈஸின்னு சொல்றான். பிசினஸ் வந்து ஈஸி, நான்ல ஈஸியா பண்ணிடுவேன்டா, ஜாலிடா பிசினஸ் பண்ண அப்படின்னு சொல்றான். வெளியே இருந்து பார்த்துட்டு அவன் ஜாலின்னு சொல்லி நினைச்சிட்டு அவனும் வந்து உள்ள இறங்கிட்டான்னு வச்சுக்கங்க. அந்த நுட்பத்தை எல்லாம் அறியாம வந்து உள்ள இறங்கிட்டானா அவனுக்கு அழிவடையில தான் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பாருங்க, நான் இப்ப சொன்னதான் இருக்கு பாருங்க. அரங்கினுள் வட்டு ஆடுறாங்கன்னா கரை இருந்த அப்படின்னா சுத்தி இருக்கிறவங்க, கரையோரம்னா அந்த சுத்தி இருக்கிறவங்க மாதிரி சொல்ல வராங்க.
கெளியனா எளிய போர், இது என்னப்பா எளிய செயல் தானே அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான் அப்படிங்கறத இங்க மீனிங் சொல்ல வராங்க. ஓகேவா? சொல்லிட்டேனா பாருங்க. இதை வச்சே நீங்க மேல வந்து செய்பவனுக்கு தான் வருத்தம் தெரியுங்கிறது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? செய்பவனுக்கு தான் வருத்தம் தெரியும். ஓகேவா? அரங்குல வட்டாடுறவனை பார்த்து கரையில இருக்கவன் எளிய செயல் தான் சொல்லுவான். செய்பவனுக்கு தான்டா தெரியும். ஓகேவா? உலை இருந்துன்னா உள்ள இருந்து அப்படிங்கிற மாதிரி ஞாபகம். உலை இருந்துன்னா உள்ள இருந்து அந்த நுண்ணிய கூறி அப்படின்னா அந்த நுண்ணியனா அந்த நுணுக்கத்தை தெரிஞ்சிருக்கிறவனுக்கு தான் தெரியும். உள்ள இருந்து அந்த நுணுக்கத்தை தெரிஞ்சிருக்கிறவனுக்கு தான் தெரியும். அரங்குல வட்டாடுறவன் வந்து வட்டாரவனை பார்த்து எளிய செயல் தான் சொல்லுவான். ஆனா செய்பவனுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி மூணையும் சேர்த்து நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து பகையை அறவே ஒழிக்க வேண்டும். ஓகேவா? ஒரு 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 மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மரத்தை வந்து நீங்க பாதியா வெட்டிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா திருப்ப முளைச்சுதான் வரும். அந்த மாதிரி கம்பேர் பண்ணி சொல்ல வராங்க. ஒரு பகை இருக்கு அப்படின்னா அது முழுசா வேரோட முடிச்சிடணும் அந்த பகையை. ஓகேவா? அந்த பகையை அப்படியே வச்சுட்டே இருந்தோம்னா அது வளர்ந்துட்டே தான் போகுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? நான் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லிட்டேன். உள்ள அதுதான் இருக்கும். ஒரு டைம் கூட நீங்க ரீட் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகேவா? பாருங்க இந்த பழமொழி பாத்துங்க. அறிந்தறிக்கால் நீர் படுக்கு மாறு. ஓகேவா? பாருங்க நான் லிங்க் பண்றேன் இதைய. ஓகேவா? பொருந்தாதவரை நமக்கு பொருந்தாதவரை, ஓகேவா, நம்ம பொருந்தாதவரை பகையை வந்து அறவே ஒழிக்கணும். ஓகேவா? நம்மளை பொருந்தாதவரை பொருத்தட்ட அப்படின்னு இருக்கு. பொருந்தாதவருடைய பகையை அறவே ஒழிக்கணும். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு செயல் இருக்கு. ஓகேவா? ஷார்ட்கட்டு அறிந்தறினா அறுத்தெரினா இவன் சாவகாசமே வேணாண்டா அறுத்தெரி அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி அறிந்தறினா அறுத்தெரிஞ்சு கொண்டு போய் நீர்ல போட்டுரு அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கலாம் ஜாலியா. ஓகேவா? பொருந்தாதவரை என்ன பண்ணணும்? அவங்கள என்ன பண்ணணும்னா அவங்க பகையை அறவே ஒழிக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? அறிந்தறினா அறுத்தெரி அவங்கள. ஓகேவா? அறுத்தெரிஞ்சு கொண்டு போய் நீர்ல போட்டுரு, நீர் படுக்கும் மாறு அப்படிங்கிற மாதிரி இருக்கா. ஈஸியா லிங்க் ஆயிரும். கதையும் நான் சொல்லிட்டேன். பாருங்க, மூடர்களின் உறவு கூடவே கூடாது அப்படிங்கிறாங்க. அறிவில்லாதவங்க உறவு கூடவே கூடாதுங்கிறாங்க. அது எப்படி சொல்ல வராங்கன்னா, இப்ப நெல் அறிகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நெல் அறியவங்க வேலையே அதிகமா இருக்கும். ரொம்ப ஃபாஸ்டா செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து அதுல யாராச்சும் ஒருத்தவங்க வந்து காமெடிக்கு வந்து அங்க பாரு நரி இங்க பாரு பூனை அப்படிங்கிற மாதிரி காமெடியா வந்து யாரும் டைவர்ட் பண்ண மாட்டாங்க. படியாக அந்த வேலை கெடும்படியா யாரும் வந்து நிறைய காட்ட மாட்டாங்க. ஓகேவா? டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி யாரும் காட்ட மாட்டாங்க. அது போல அனைத்தையும் ஆராய்ந்து அறிந்து உணர்ந்து அதன்பால் நிலை பெற்றிருப்பவர்கள், எல்லாத்தையும் ஆராய்ந்து அறிஞ்சு அதன்படி ஃபாலோ பண்றவங்க வந்து நுண்ணறிவு இல்லாதவங்க. ஓகேவா? நுண்ணறிவு இல்லாதவர்களின் இடையே வந்து செல்ல மாட்டாங்க. அங்க எப்படி ஒர்க் பண்றவங்க இருக்காங்கன்னா அந்த ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அந்த ஒர்க்ல ஒரு ஆள் மட்டும் வந்து இங்க பாரு நரி அங்க பாரு பூனைன்னு சொல்றவங்க மாதிரி அந்த மாதிரி ஒருத்தன் இருக்க மாட்டான். அந்த மாதிரி நுண்ணிய அறிவு இருக்கிறவங்க வந்து நுண்ணறிவு இல்லாதவங்க, அறிவே இல்லாதவங்க இடையில இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணி சொல்ல வராங்க. ஓகேவா? அவங்க வந்து ஆராய்ந்து அறிந்த அறிவுடையவர்களுடன் கலந்து நல்ல பண்புகளையும் மேலும் அறிவதிலேயே ஈடுபடுவார். அறிவு இருக்கிறவன் வந்து அறிவில்லாதவங்க கூட்டத்தில் இருக்க மாட்டான். அவன் மேலும் என்ன பண்ணுவானா இந்த அறிவுடையவர்களுடைய இன்னும் இவனை விட அறிவுடையவர்களுடைய கூட்டத்தில் இருந்து மேலும் அறிவுடையவர்களா ஆகணுங்கிறத ஆசைப்படுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. ஓகேவா? இங்க கொடுத்துருக்கான் பாருங்க. அறிவாரைனா அந்த பயிர் அந்த நெல் வேலை செய்யறவங்க, அந்த நெல் அறிகிறவங்க. ஓகேவா? அந்த நெல் கட் பண்ணி எடுக்கிறவங்க. ஓகேவா? நெல் அறிவாரை காட்டார், அவங்க காட்ட மாட்டாங்க நரிய அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? புரியுதா? இங்க பாருங்க, இங்க நரின்னு இருக்கு பாருங்க. நரியோட உறவு வந்து நம்ம கூடவே கூடாது. ஓகேவா? நரியோட உறவு நம்ம கூடவே கூடாது. நல்லா நமக்கு தெரிவுடையவர்னா நமக்கு நல்லா தெரிஞ்சவங்களோட தெரிந்து உணர்ந்து சேர்ந்துக்கணும். ஓகேவா? நமக்கு நல்லா தெரிஞ்சவங்களோட தெரிவுடையவரோடு தெரிந்து உணர்ந்து சேர்ந்துக்கணும். நரியோட உறவு கூடவே கூடாதுன்னு மேல இருக்கா. உறவு கூடவே கூடாது அப்படின்னு மேல இருக்கு. இது ஈஸியா நீங்க லிங்க் பண்ணிக்கலாம். ஓகே? ஈகையே செல்வத்திற்கு அழகுங்கிறாங்க. ஒருத்தருக்கு அந்த ஹெல்ப் பண்றதுதான் அந்த செல்வத்துக்கு அழகு. ஈகை கொடுக்கறது அழகுங்கிறாங்க. அது எப்படி கம்பேர் பண்றாங்க அப்படின்னா, ரொம்ப நம்ம வந்து என்னன்னா ரொம்ப நம்ம அழகா இருக்கோம்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து ரொம்ப அழகா இருக்கோம், நம்மகிட்ட எல்லாம் இருக்கு, நம்மகிட்ட எல்லா டேலண்ட்டும் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஓகே? ஆனா நம்மகிட்ட வந்து அந்த கண்ணு இல்ல, கண்ணு குறைபாடா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மள வந்து அந்த கண்ணு குறைபாடு வச்சே நம்மள சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா செல்வமும் இருந்தும் அந்த ஈகை கொடுக்கல அப்படின்னா அந்த செல்வத்துக்கு அழகு கிடையாது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? நம்மகிட்ட எல்லா டேலண்ட் இருந்தோம், எல்லாமே நம்மகிட்ட அழகு இருந்தோம், எல்லாமே இருந்தாலும் அந்த கண் இல்லையில, அதனால நம்ம மொத்த இமேஜும் ஸ்பாயில் ஆகுது மாதிரி. நம்மகிட்ட எவ்வளவு செல்வம் இருந்தாலும் நம்மகிட்ட அந்த ஈகை இல்லைன்னா மொத்தமா ஸ்பாயில் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி இதுல உணர்த்த வராங்க. ஓகேவா? ஈஸியா நான் சொல்லிட்டேன், பாத்துக்குங்க. இங்க பாருங்க, அதை தான் சொல்ல வராங்க. அவள் அழகும் வடிவும் அவள் கண்ணிழந்த ஒரு காரணத்தால் தம் பெருமையற்று போவது போல். பெருமை இல்லாம இழந்து போறாங்களா அந்த கண்ணில்லாத ஒரு ரீசனுக்காக. அவன் செல்வமும் அவனது ஈயா தன்மையால் பயனற்ற செல்வமாகும். அந்த செல்வமும் வந்து
அவன் கொடுக்காதனால வேஸ்டா போகும் என்பது கருத்து. அழகோடு கண்ணின் இலவு. பாருங்க, அழகோடு இருக்கா ஆனா கண் இல்லாதனால இலவுனா அந்த பெருமை இழிவடைந்து போறா, அந்த மாதிரி இலவு அடைந்து போறா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க பாருங்க, அழகோடு கண்ணி நம்ம அழகோடு நம்ம கண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம அழகோடு கண்ணு இருக்குன்னா அதுல முன்னீர்னா என்ன, கண்ணு முன்னாடி தான் இருக்கு, நீர் வரும் கண்ணுல இருந்து, அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா, கண்ணு முன்னாடி தான் இருக்கு, கண்ணுல இருந்து நீர் வரும். அப்படி நீர் வந்துச்சு அப்படின்னா, நீர் வரப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கஷ்டப்பட்டு அழுவோம். ஒலினா சவுண்டு, ஒப்பாரி வைப்போம்னு சொல்லுவாங்களே, ஓன்னு அழுகிறான்ட்டு. அப்ப அந்த ஒலியோட நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற அந்த கண்ணுல இருந்து நீர் வரும். அழகா இருக்கிற அந்த கண்ணுல இருந்து அந்த முன்னாடி அந்த நீர் வரும் ஒலியோட. ஓகேவா, அது அழகு கிடையாது. ஓகேவா, ஈன்னு இருக்கிறதா அழகு. ஈகையேன்னு இருக்கு பாருங்க, ஈன்னு சிரிச்சுட்டே இருக்கிறது சிரிப்பு. ஓகேவா, இது நீங்க கற்பனை பண்ணி சொல்லி பார்த்தா மட்டும்தான் புரியுங்க. ஏன்னா 400 இருக்கு. ஓகேவா, 3ஐயும் லிங்க் பண்ணணும்னா இப்படிதான் நம்ம லிங்க் பண்ணி ஆகணும். ஈன்னு சிரிச்சுட்டு இருக்கிறதா நமக்கு அழகு. ஓகேவா, அழகோடு கண் இருக்கு, அழகா கண் இருக்கு. அதுல நீ என்ன பண்ற, முன் நீர்னா முன்னாடி அந்த கண்ணு முன்னாடி நீர் வருது. ஓகேவா, நீர் வந்துச்சு, நீ ஒளியோட ஓன்னு ஒப்பாரி வச்சு நீ இது பண்ண கூடாது. ஈன்னு இருக்கிறதா அழகு. ஓகேவா, ஈஸியா ஞாபகம் வந்துருச்சா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம 10 பார்த்துட்டோம். நல்லா கான்ஃபிடென்ட்டா படிங்க, கண்டிப்பா ஜெயிக்கலாம். தேங்க்யூ.